என்னைத்தான் முதலில் எழுதுவாங்க. எல்லாருக்கும் நம்பர் ஒன்னாக இருக்கத்தான் ஆசை. மாணவர்களுக்கு முதல் மார்க் எடுக்கத்தான் ஆசை. எனவே நான் தான் நம்பர் ஒன். எனவே நான் தான் பெரியவன். கடவுள் வளமையான பெண்ணமாக ஜோடியாக படைத்தார். நான் தான் ஜோடி, அதாவது இரண்டு. துன்பம் பெம்பம் இரவோ பகல் நம்மை தீமை எல்லாம் இரண்டுமை மரத்தை திருவள்ள கூட திருக்கொள்ள இரண்டு மரங்கள் சொல்லிக்கிறார். எனவே நான் தான் பெரியவன். உலகிலே நிறைய சுவைமிக்க கனிகள் இருக்கலாம். ஆனால் அவற்றில் ரொம்ப முக்கியமானது மாப்பழா வாழை. நாங்கள் 3 பேருந்தான். இது போன்று சிறப்பு வாய்ந்தது முத்தமிழ் முக்கடல். எனவே சிறப்பு வாய்ந்தது 3 தான். உலகின் முக்கியமானது வேதங்கள். வேதங்கள் 4: ரிக், யசூர், சாமம், அதர்வணம். வேதத்தின் நாயகன் 4 தான். எனவே நான் தான் பெரியவன். படைத்தார் கடவுள் பஞ்ச பூதங்களை நமக்காக. அவை நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். வெற்றியின் சிகரமே பஞ்ச பாண்டவர்களை தான். இப்போது சொல்லுங்க, வெற்றியின் அதிபதி நான் தானே? ஆகா என்ன சுவை! இப்படி ஒரு அறுசுவை உணவை தந்த இறைவனுக்கு நன்றி. இந்த நன்றி சொல்ல கடவுள் 6 அறிவு தந்தவைக்கு நன்றி. இப்ப சொல்லுங்க, நான் தானே பெரியவன்? காலத்தின் நாட்களே சொல்ல வேண்டும் என்றாலும் பணவிலை நாட்களே சொல்ல வேண்டும். என்னைத்தான் அழைப்பார்கள். எனவே நான் தான் பெரியவன். திசைகளை அனைத்து அடக்கி ஆளும் ராஜா நான். பறவைகளுக்கும் 2 கால், விலங்குகளுக்கும் 4 கால். ஆனால் எனக்கு மட்டுமே 8 கால். நான் தான் பெரியவன். தானியங்களை சொல்லும் போது நவதானியம் என்று சுருக்கி என்னைத்தான் சொல்லுவாங்க. ராசி மோதிரம், நவரத்தினம், கல்வச்சி போடணும் என்று சொல்லுவாங்க. இப்போ நான் ராசியானவள். நீங்களே சொல்லுங்க. பூஜ்ஜியம் உனத்துக்கும் ஆவாது. பூஜ்ஜியனாலே ஒண்ணுமே இல்ல. பூஜ்ஜியம் உனத்துக்கும் உதவாது. நான் இருப்பது ரொம்ப சிறியவங்க. இருந்தாலும் நீங்கள் தனியாக இருப்பதை விட நான் உங்களுடன் சேரும்போது உங்க மதிப்பு இன்னும் 10 மடங்கு கூடுகின்றது. நான் ஒன்றுடன்